ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். அம்மா கண்கண்ட தெய்வம் கலியுக அவதாரம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து இந்த சிறப்பு மிகுந்த வேளையில் சித்திரை பௌர்ணமியை பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். அம்மா அருள்வாக்கிலே சித்திரை பௌர்ணமியை சித்தர்கள் பௌர்ணமி என்று கூறுகிறாள். நாம் அனைவருக்கும் தெரியும், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்பதே 21 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த புனிதம் நிறைந்த தலமாகும். சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்களில் ஆற்றல் அருள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அங்கே வருகின்ற பக்தர்களும் பொதுமக்களும் அவர்களுடைய குறைகள் எல்லாம் நீங்க பெற்று அம்மாவின் அருளாசியையும் தெய்வ சக்தியையும் உணரக்கூடிய பாக்கியம் அங்கே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களுக்கு உண்டு. சித்தர்களுக்கு அன்னை ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து சுயம்புவாக எழுந்தருளிய இடம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். இங்கே பல விழாக்கள் நடந்தாலும் ஒவ்வொரு விழாவின் துவக்கமாக நிகழ்வது வேள்வியாகும். வேள்வியில்தான் நம்முடைய சித்தர்பீட விழாக்கள் அனைத்தும் துவங்குகிறது. இந்த சித்திரை பௌர்ணமி விழாவோ அந்த விழாவே வேள்வியாகவே நடைபெறுகிறது. சித்திரை பௌர்ணமி என்று நினைக்கும் பொழுதே அங்கே மேல்மருவத்தூரில் நடைபெறுகின்ற அந்த வேள்விதான் இந்த உலகத்திற்கு ஞாபகத்திற்கு வரும். விதவிதமான யாக குண்டங்கள், திரிசூல யாக குண்டம், இரட்டை நாக யாக குண்டம், ஒற்றை தலை நாகம் மற்றும் விதவிதமான சக்கரங்கள் அந்தந்த காலகட்டத்திற்கேற்றார் போல இந்த யுகங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் அன்னை ஆதிபராசக்தி அண்ட சராசரங்களையும் குளிர்விப்பதற்காகவும் தன் தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இங்கே விதவிதமான சக்கரங்களை அமைத்து நாம் நன்றாக இருக்க, நம்முடைய குழந்தைகளும் உற்றார் உறவினர்களும் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் உலக உயிரினங்களும் நன்றாக இருப்பதற்காக அங்கே வேள்வி நடைபெறுகிறது. நம்முடைய வேதனைகள் தீர்வதற்காகவும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்காகவும் அம்மா வேள்வியை நடத்தி தருகிறார்கள். அம்மா அவர்களே ஈர ஆடையோடு எழுந்தருளி அன்னை ஆதிபராசக்திக்கு கற்பூர தீபாராதனை காண்பித்து அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த வேள்வியை துவக்கி தருகிறார்கள். உலகம் சுபிட்சமாக இருக்கவும், இயற்கை வளங்கள் பெருகவும், மக்களுடைய மன வளமும் மழை வளமும் பெருகுவதற்காகவும், தான தர்ம சிந்தனைகள் உலகில் மேலோங்கி செல்வதற்காகவும் இங்கே வேள்வி நடைபெறுகிறது. வயதான பெரியவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்றும் அம்மா நமக்கு இந்த வேள்வியில் சங்கல்பமாக சொல்லி நமக்கு பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுக்கிறார்கள். அன்பு, பண்பு, பாசம், பக்தி ஆகிய நற்பண்புகள் அனைத்தும் நல்லெழுச்சி பெற்று வளர வேண்டும் என்றும் பெண்களை மதித்து போற்ற வேண்டும் என்றும் இந்த வேள்வி நமக்கு உரைக்கிறது. தாய் தந்தையரை கண் கண்ட தெய்வமாக மதித்து வணங்க வேண்டும் என்றும் இந்த வேள்வியின் வாயிலாக அம்மா நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். பெற்றோர்களுடைய தியாகத்தை நினைத்து பார் என்று அம்மா அவ்வப்பொழுது கூறுகிறார்கள். இந்த வேள்வியின் வாயிலாக நமக்கு முன்னே இருந்த தாய் தந்தையர், பாட்டி, தாத்தா ஆகியோருக்கும், நம்முடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி போன்ற வயதான பெரியவர்களுக்கும் கூட அம்மா தன்னுடைய அருளையும் ஆசியையும் வழங்குகிறாள். அதே போல நமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அன்னையுடைய அருளை வழங்குகிறாள். இது மட்டுமல்லாது திருமண வரம், குழந்தை பேறு, வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம், மன நிம்மதி, அமைதி ஆகியவற்றை இந்த வேள்வி நமக்கு வழங்குகிறது. இந்த சித்திரை பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அழைத்து கொண்டு சென்று இந்த சித்திரை பௌர்ணமி நன்னாளில் மேல்மருவத்தூரில் வேள்வியில் கலந்து கொண்டு அம்மாவின் அருளை பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தியே பங்காரு அடிகளை ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளை ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளை ஓம். ஓம் ஓம் ஓம். என்ன